உலகம் தோன்றுவதற்கு முன்பு நடைபெற்ற சம்பவம். லூசிபர் என்ற அழகிய தேவதை இருந்தார். அவர் பரலோகத்தில் கடவுளின் மிக அற்புதமான படைப்புகளில் ஒருவர். லூசிபர் புத்திசாலியாகவும் மற்றும் அழகாகவும் இருந்தார் மற்றும் அவர் விலையுயர்ந்த கற்களால் அலங்கரிக்கப்பட்டார் மற்றும் அவரது தோற்றம் பிரகாசமாக இருந்தது. அதன்படி அவர் கடவுளின் மகிமையான ஒளியை பிரதிபலித்தார். அது மட்டுமில்லை, அவர் தேவர்களில் உயர்ந்தவராக இருந்தார், பெரும் ஞானமும் சக்தியும் உடையவர். அவர் வழிபடுதலின் தலைவராக இருந்தார் மற்றும் பரலோகத்தில் மிகவும் பாராட்டப்பட்டார். இசை மற்றும் புகழின் மூலம் கடவுளுக்கு மகிமை சேர்ப்பதே அவரது பணியாகும். எனினும் லூசிபரில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டது. உயர்ந்த பதவி மற்றும் அவருக்கு வழங்கப்பட்ட மரியாதை குறித்து அவருக்கு பெருமை வந்தது. அவன் உள்ளம் மாயையாலும் பேராசையாலும் நிறைந்திருந்தது. அதிக சக்திக்காக கடவுளைப் போல தானும் முக்கியமானவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்க ஆரம்பித்தான். லூசிபர் கடவுளைப் போல வணங்கப்பட விரும்பினார். இந்த ஆசை அவரை ஒரு ஆபத்தான பாதைக்கு கொண்டு சென்றது. லூசிபரின் பெருமை கலகமாக மாறியது. பரலோகத்தில் உள்ள தேவதூதர்களில் 1/3 பகுதியை தன்னுடன் சேரும்படி அவர்களை ஆசை வார்த்தையால் வசப்படுத்தினான். கடவுளுக்கு எதிராக திரும்பி அவரை கவிழ்க்க முயற்சிக்க வேண்டும். இது பரலோகத்தில் நடந்த முதல் போராட்டமாகும். லூசிபர் மற்றும் அவரை பின்பற்றுபவர்களின் கட்டுப்பாட்டை எடுக்க விரும்பினர். அவர்கள் கடவுளை விட சிறப்பாக ஆட்சி செய்ய முடியும் என்று நம்புகிறார்கள். பரலோகத்தில் பெரும் போர் நடந்தது. மைக்கேல், மற்றொரு சக்தி வாய்ந்த தூதர், லூசிபர் மற்றும் அவரை பின்பற்றுபவர்களுக்கு எதிராக கடவுளின் தூதர்களை வழிநடத்தினார். இது ஒரு கடுமையான மற்றும் பயங்கரமான சண்டை. ஆனால் இறுதியில் லூசிபர் மற்றும் அவரது கலகக்கார தேவர்களும் தோற்கடிக்கப்பட்டனர். போராட்டம் முடிவுக்கு வந்தது. லூசிபர் பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அவரும் அவரை பின்தொடர்ந்த தேவதூதர்களும் பரலோகத்திலிருந்து விழுந்து வெகு தூரத்தில் தள்ளப்பட்டனர். இது நரகத்தின் பிறப்பு, இருள் மற்றும் கடவுளிடமிருந்து பிரிந்த இடம். அவன் வீழ்ச்சிக்கு பின் லூசிபர் சாத்தான் என்று அறியப்பட்டார். அவரும் அவரை பின்பற்றுபவர்களும் இப்போது விழுந்த தேவர்கள் அல்லது பேய்கள், கடவுளின் எதிரிகள் மற்றும் எல்லா நன்மைகளையும் அளிப்பவர்கள். அவர்கள் பூமியில் உலாவுகிறார்கள், பொய்யையும் தீமையையும் பரப்புதல், கடவுளிடமிருந்து மக்களை விளக்க முயற்சிக்கிறார்கள். லூசிபரின் கதை ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் நிதானமான கதை. இது பெருமையின் ஆபத்துகள் மற்றும் எதிரான கிளர்ச்சியின் விளைவுகள் பற்றிய கதை. மிகவும் அழகான மற்றும் திறமையான உயிரினங்கள் கூட அனுமதித்தால் விழுந்துவிடக்கூடும் என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. பெருமை அவர்களின் இதயங்களை ஆக்கிரமிக்கிறது. லூசிபரின் சொர்க்கத்தின் வீழ்ச்சி மனத்தாழ்மையின் முக்கியத்துவத்தையும் தங்க வேண்டியதன் அவசியத்தையும் நமக்கு கற்பிக்கிறது.